இப்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு. உடனே தான் அந்த பதிவு நான் போடுறேன். உண்மையிலுமே சாராயம், கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் எல்லாமே ஒன்று தானே. அது இறந்துட்டாங்க அப்படின்னா அது சாராயம்னாலே விஷம் தான். ஏன்னா அந்த சாராயம் குடிக்கிறதுனால அவங்களோட உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகலாம். ஆனால் அவங்க குடும்பம் எவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகுமோ அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகும். அவங்க குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. அப்போ அது விஷம் தானே. சாராயத்தில் எப்போ திடீர்னு விஷ சாராயம் வந்தது? சாராயம்னாலே விஷம் தான். இப்போ அரசு விட்டுட்டு இருக்கிறது விஷத்தை தான் விட்டுட்டு இருக்கு. ஒரு குடும்பம் கெட்டு போகிறதுக்கான ஒரு சூழலை தான் உருவாக்கி கொடுக்குது. அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க, அந்த பெண்கள் எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா இளைஞர்களுமே வந்து பாருக்கு போகிறது, குடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கு. உண்மையிலுமே அரசு வந்து அவங்களுக்கு எங்கே வருமானம் வரும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர, எந்த அரசு வந்தாலும் அப்படி தான் பார்ப்பாங்களே தவிர, ஆனால் பொதுமக்களாகி நாம தான் கொஞ்சம் நாம தான் பார்த்துக்கணும். இளைஞர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட இனி வந்து இந்த மாதிரி ஒரு சாராயமே குடிக்கக்கூடாது. அது ஃபாரின் சரக்கா இருக்கட்டும், லோக்கல் சரக்கா இருக்கட்டும், எதுவுமே நம்ம குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலைக்கு வரணும். அதே மாதிரி தான் கூட இருக்கிற நண்பர்களும் அதே ஒரு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கான முயற்சிகளை செய்யணும். ஏன்னா இது யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தால் மட்டும்தான். பட் ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு தூண்டுதலாக இருக்கலாம், ஒரு தூண்டுகோலாக இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்களை நம்பி தான் குடும்பங்கள் இருக்கு. அதில் இருக்கிற ஆண்கள் வந்து இந்த மாதிரி சாராயம் இந்த மாதிரிலாம் குடிச்சு தன்னைத்தானே அழிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தையும் அழிச்சிக்கிறாங்க. அங்கே இருக்கிற அதோட வேதனை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட அப்பா குடிச்சிட்டு வரும்போது எல்லாமே நான் எங்கள் குடும்பம் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழலில் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதில் இருக்கிற வேதனை என்ன, வலி என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், அரசு வந்து இதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இதுலேருந்து எல்லாம் அவங்க தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா அதிகாரம் அவங்க கையில் இருக்கு, அவங்க தான் எல்லாமே விற்கிறாங்க. அதனால அவங்க இதுலேருந்து எல்லாம் வந்து வெளில வந்துட முடியும். ஆனால் பொதுமக்கள் அந்த குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் என்ன நீங்கள் நஷ்டஈடு கொடுத்து என்ன பிரயோஜனம், இல்லை என்ன ஆறுதல் சொல்லி என்ன பிரயோஜனம்? உயிரை கொடுக்க முடியாது இல்லையா? இது அவங்க அந்த குழந்தைங்களோட எதிர்காலம், அந்த பெண்களோட எதிர்காலம். நம்ம இன்னைக்கு எளிதாக எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கோம். உண்மையிலும் அந்த சூழல் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி என்ன அப்படின்னு தெரியும். அதனால எல்லாரும் பெண்கள் சார்பாகவும் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சார்பாகவும் தான் கேட்குறேன். பொதுவாகவே எல்லாருமே வந்து ஆண்கள் இருக்கட்டும், ஆண்கள் வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தனக்குத்தானே ஒரு சத்தியத்தை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக. அரசு வந்து நம்ம என்ன சொன்னாலும், நீங்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் அது ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். இளைஞர்களாக இருக்கட்டும், ஆண்கள் எல்லாருமே வந்து இனி வந்து அது நல்ல சாராயம், கள்ள சாராயம், விஷ சாராயம், எந்த சாராயமும் குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு